சூப்பர் ஸ்டாரோட ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லியே தீர்வாங்க இல்லையா? அதே மாதிரியே நம்ம எமி ஜாக்சன் 2.0 திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. 2.0 திரைப்படத்தை பத்தியும் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச அனுபவத்தை பத்தியும் அவங்க கிட்ட வழக்கம் போல கேட்டிருக்காங்க. அதுக்கு எமி ஜாக்சன் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல இருந்து வந்து இப்பேற்பட்ட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் லெஜெண்ட்ஸ் கூட எல்லாம் நடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சூப்பர் ஸ்டார் ரொம்பவே எளிமையானவர். அவரை மாதிரி ஒரு சிம்பிளான மேன நான் பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், எனக்கு உங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு. ஆனா அவரோ எனக்கு ரொம்ப பதற்றமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சார் நீங்க சூப்பர் ஸ்டார், எப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, அதுதாமா எனக்கு இருக்கிற பிரச்சனையே, எல்லாரோட கவனமும் என் மேல இருக்கிறது, மீடியா என்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் என்னையும் கண்காணிச்சுட்டே இருக்கிறது எனக்கு பதட்டத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2.0 திரைப்படத்துல எமி அண்ட் சூப்பர் ஸ்டாருடைய காம்பினேஷன்ல வந்த ஷூட் எல்லாம் எடுத்தாச்சா. அக்ஷய் கூட எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் இன்னும் பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரொம்பவே அமைதியானவர் செட்டுல. ஆனா அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவர் தான் அக்ஷய்குமார். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு ஜாலியா ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.0ல சிறப்பு தோற்றத்துல சூப்பர் ஸ்டார் அந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு. அந்த போட்டோ வெளியாயிருக்கா அப்படின்னு கேட்டா யார் கேட்டாலும் கிடைக்காது. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறீங்களா? நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க பைரவா திரைப்படத்தோட பேட்ச் ஒர்க்கும் 2.0 திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் எம்ஜிஆர் பிலிம் சிட்டில நடந்துட்டு இருக்கு. பைரவா படப்பிடிப்பு முடிஞ்சதும் நேரா விஜய் சூப்பர் ஸ்டாரை பார்க்க போயிருக்காரு. போய் பார்த்தா 2.0 ஸ்பெஷல் கெட்டப்ல சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்து விஜய் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு கங்க்ராச்சுலேட் எல்லாம் பண்ணிருக்காரு. பட் இது எல்லாத்துக்கும் நடுவுல படத்தோட டைரக்டர் சங்கர் ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சிருக்காரு. இந்த ஸ்பெஷல் கெட்டப் ரொம்பவே ரகசியமா வச்சிருக்கோம், சோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப உள்ள காலத்துல போட்டோ எடுக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சங்கர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு சூப்பர் ஸ்டாரும் விஜயும் போட்டோ எடுத்துக்காம 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு கிளம்பிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டரா அறிமுகமாகி இன்னைக்கு ஒரு டைரக்டரா ஞானவேலை பார்க்கறது வந்து the happiest day அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் தன்னைத்தானே அவர் தான் வளர்த்திட்டாரு சொல்லுவேன். நான் வந்து I don't know if I'm a part of all that.